அப்பா நீ போனை கட் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய் நீ இங்க என்ன பண்ற? அப்பா எவ்வளவு ட்ரை பண்ணி அண்ணனுக்கு லைன் கிடைக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கும். 3 மணி நேரமா நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நீ எஸ்டேட்டுக்கு போன் பண்ணி பாரு. ஐயோ அங்கேயும் ட்ரை பண்ணிட்டேன், அண்ணன் வரலையா? ஒருவேளை பெஞ்சமினை பாக்கிறதுக்கு நாள் போயிருப்பான். பெஞ்சமின் அங்க இருந்து எனக்கு போன் பண்ணாரு அண்ணன் எங்கன்னு. அப்புறம் எங்க போயிருப்பான் அவன்? இவ்ளோ பிரச்சனை இங்க இருக்கிறப்போ இவர் ஏன் சொல்லாம கொல்லாம போறாரு? எனக்கு தெரியும், இவர் கோயம்புத்தூர் தான் போயிருப்பாரு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த ஒரு காரணமும் இல்லாம நரேன் கோயம்புத்தூர் போயிருக்க மாட்டாரு. மாமாவோட கேஸ் சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் அவர் அங்க போயிருக்கணும். அப்பாவோட கேஸ் ஒண்ணு அவருக்கு முக்கியம் இல்ல. அவருக்கு எப்பவுமே கோயம்புத்தூரும் அங்க இருக்கிற ஆளுங்களும் தான் ரொம்ப முக்கியம். இங்க பாரு, எதையாவது நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. அப்பாவுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. நீ தைரியமா இரு. மாமாவை வெளியில கொண்டு வரதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சு. இனி நடக்க வேண்டியது கேரளா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்து நடத்த போற ஜாயிண்ட் ஆபரேஷன் தான். அதுக்கு தலைமை தாங்கிற நரேன் கூட நான் எப்பயுமே இருப்பேன். வாங்க வாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா சார்? கண்டிப்பா இந்த வாட்டியை நாங்க தான் வெற்றி பெறுவோம் சார். உங்க கட்சிக்கு எத்தனை சீட் கிடைக்கும்? சீட்டை பத்திலாம் நீங்க கவலைப்படுறீங்க. ஆட்சி அமைக்க எத்தனை சீட்டு அவ்வளவு கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான மீட்டிங்காக கெஸ்ட் ஹவுஸ் போறேன், அங்க பாப்போமே. வணக்கம். வணக்கம். Sorry to disturb you, sir. I am Narasimhan, Deputy Commissioner of Police, Coimbatore. I have come to take you into custody. தம்பிக்கு என்ன பத்தி தெரியல போல இருக்கு. தெரியும் சார். கோழிக்கோடு கோபால் தாஸ், VVIP, எக்ஸ் மினிஸ்டர். இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் சார். சட்டத்தை பத்தி நீ எனக்கு சொல்ல வேண்டாம். இது கேரளா தம்பி. தமிழ்நாட்டு போலீஸ்க்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட கேஸ்ல தமிழ்நாடு போலீஸ் கண்டிப்பா வரும் சார். தமிழ்நாட்டுல என் மேல என்ன கேஸ் இருக்கு? ஒருவேளை அந்த குற்றாலத்து எஸ்டேட் கேஸா இருக்குமோ? சாரி பிரதர், தொழில் பிரச்சனை ஒரு கிரைம் இல்ல. Your father is involved in a major crime, a very big crime. எங்க அப்பாவோட பவர் தெரியாம கண்ணா பண்ணனு பேசாத. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எங்க தலைவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. அமைதியா இருங்க. என்னையாவது நான் பண்ண கிரைம்? Section 420, 421. Printing and selling fake lottery tickets and cheating the public. Your warrant. என்ன வாரண்டா? இத வச்சு என்ன பண்ணுவீங்க? போலீஸ் அராஜகம் இது. இதெல்லாம் பாருங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக. அப்ப நீங்களா வாயை திறந்து எதையும் சொல்ல மாட்டீங்க இல்ல? கரெக்ட். கோழிக்கோடு கோபால் தாஸோட அரசியல் வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு தெரிய வேண்டியது திறக்காத பக்கத்தோட ரகசியங்கள். அப்படி எந்த புத்தகமும் என்கிட்ட இல்ல. உங்களுக்கு தெரிய வேண்டியதுல என் பிசினஸ்னா எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லா டிரான்சாக்சனும் பக்கா அக்கவுண்ட். நான் அரசாங்கத்துக்கு ஒழுங்கா வரி கட்டுறவன். எவ்வளவு துருத்துருவி கேட்டாலும் உங்களால இதுக்கு மேல எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையா? கண்டிப்பா. ஓகே நந்து. சார். ஓகே சார். ப்ளே. எஸ் சார். உன்னை இங்கிருந்து கொண்டு போறதுக்கு எந்த அரசியல்வாதியும் இந்த ஊர் எல்லைக்குள்ள வர முடியாது. அதனால எல்லா உண்மையை மறைக்காம சொல்லிடு. சொல்றா சஜன். சார். இவனை தலையில கட்டி தூக்கு. உண்மையா சொல்லிடுவான். உன்னை தலையில கட்டி தொங்க விட்டுருவேன். உண்மையா சொல்றா. சொல்லிடுறேன் சார். உண்மையை சொல்லிடுறேன் சார். இங்க இருக்கிற லாட்டரி கிங் கேரளாவில் விற்கிற லாட்டரி சீட்டு மாதிரியே டூப்ளிகேட்டா அச்சடிச்சு அதை கேரளாவில் விற்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரு. அப்படி டூப்ளிகேட் லாட்டரியை வித்து கொடுக்கறதால அந்த லாட்டரி கிங்குக்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்டிச்சு. அதுல இருந்து எனக்கு அப்பப்ப பணம் கொடுப்பாரு. நீ பண்ண இந்த உதவிக்கு கோயம்புத்தூர் லாட்டரி கிங் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்னு
உண்மையை சொல்லிடு. 4 கோடி ரூபாய். ஆஃப். எப்படியாவது சம்பாதிக்கணும்ன்ற மனுஷனோட ஆசைதான் இந்த லாட்டரி மாஃபியா செஞ்ச பெரிய தப்பு. உங்க கிரிமினல் நெட்வொர்க்குக்கு பின்னால அரசியல்வாதிகளுடைய ஃபுல் சப்போர்ட் இருந்ததுனால தான் உங்களை நெருங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. விடாம நாங்க முயற்சி பண்ணனாலதான் இந்த மாஃபியா கும்பலோட முக்கியமான ஒரு ஆளை எங்களால் நெருங்க முடிஞ்சது. இந்த உண்மையெல்லாம் எங்ககிட்ட யார் சொன்னா தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 2 நாளா நீங்க தேடிட்டு இருக்கிற உங்க சொந்த புள்ள நந்தோ. ப்ரொஜெக்டர் ஆன். நான் சொல்லிடுறேன். எங்க அப்பாவை பத்தின ரகசியத்தை எல்லாம் நான் சொல்லிடுறேன். அரசியல்வாதிகளோட வாரிசெல்லாம் எம்எல்ஏ ஆறாங்க, எம்பி ஆறாங்க, நாட்டு ஆள்றாங்க. ஆனா நாங்க மட்டும் இப்படியே இருக்கணும்னு நினைச்சாரு. வெறுத்து போச்சு. என்ன விலை கொடுத்தாவது அப்பாவோட இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நீ கொடுத்த வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வர்ற எலெக்ஷனுக்குள்ள என் லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காக ஒரு ரகசிய திட்டம் தீட்டினேன். எங்க அப்பாவை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவர் இடத்துக்கு நான் வர ஆசைப்பட்டேன். அவர் மந்திரியா இருந்தப்போ நடந்த ஒரு பையனுடைய கொலைக்கேஸ் அவர் மேல போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்ப நான் முடிவெடுத்தேன். ஒரு கேஸ்ல குற்றவாளியை விசாரிக்கும் போது மற்ற கேஸ்ல ஒளிஞ்சிருக்கிற குற்றவாளி வெளியே வருது ஒன்னும் அதிசயம் இல்ல. ஆனா உங்க பையனோட வாக்கு மூலத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்சது ஒரு புடியும் கிடைக்காம இருந்த இந்த கேஸோட குற்றவாளி யாருங்கிறது. நெக்ஸ்ட், எங்க குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை நான் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட சொன்னேன். குற்றம் செஞ்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க, எப்போ, எப்படி சொல்லுங்க. அரசியல் நான் பெரிய ஆளானதும் இவ்வளவு சம்பாதிச்சதும் எனக்காக மட்டும் இல்ல, என் பசங்களும் நல்லா இருக்கணும் தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். அப்படிப்பட்ட என் மகனே என்ன ஜெயிலுக்கு அனுப்புறான்னா, ஒவ்வொரு தேர்தலையும் எனக்கு பக்கபலமா இருந்த கோபாலனை நான் நண்பனா மட்டும் பார்க்கல. கோபாலனுடைய மகள் வினோதினி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். டேய், நீ இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், ஆனா இவ்வளவு பக்கத்துல பார்த்தது இல்ல. சரி, இப்ப நல்லா பாத்துக்கோ. ஏன்னா இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. வணக்கம் சார், ஒரு விண்ணப்பம். வணக்கம். ஓ, என்ன எப்ப சார் கல்யாணம்? உங்களுக்கு எல்லாம் சொல்லணுமா? நானும் கோபாலனும் நல்ல நண்பர்கள்னு. இந்த கல்யாணம் எல்லாம் ஏற்கனவே நாங்க பேசி வச்சதுதான். நல்ல முகூர்த்தம் பார்த்து பண்ண வேண்டியதுதான் பாக்கி. எப்ப பண்றோமோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். கோபாலா, சரி சரி, வரேன். என்ன சொன்னாவ? அவன் ஒத்துக்கிட்டாங்க. இதுமே எனக்கு யோசிக்கிறோம், முடிச்சிட வேண்டியதுதான். இந்த கல்யாணம் மூலமா என் ஸ்டேட்டஸ் இன்னும் பெருசாகும்னு நான் கணக்கு போட்டேன். ஆனா என் கனவையெல்லாம் அந்த பொண்ணு உடைச்சிட்டா. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லம்மா. நீ குழந்தையா இருக்கும் போதே இந்த கல்யாணத்தை நாங்க தீர்மானிச்சிட்டோம். இப்பதான் ஊர்க்காரங்களுக்கு தெரியும். அம்மடி, எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் கேசவ மாமாவுடைய ஆசை. அதனாலதான் கேக்குறேன், இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சம்மதம் தானே? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. கோபியா? கோபினி யாரோ ஒரு பையனா, அங்கதான் ஏதோ பிரஸ்ல வேலை செய்யறானா. அவன் நக்சலைட்டுங்களோட ஆளுன்னு மாதவ பெருமாளை நம்ப வச்ச. கான்ஸ்டபிள் தாமு உதவியோட அதுக்கான தடயங்களை நான் உருவாக்குனேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி மாதவ பெருமாள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கான்ஸ்டபிள் நாராயணனை ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்ப நான் ஒரு வேலை பண்ணேன். ஹலோ, ஆமா, ஜங்ஷன் இல்லையா? போஸ்ட் ஆபீஸ் கிட்டயா? சரி. ஏய் தாமு சார், நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அங்க ஏதோ கலாட்டாவா? ஓகே சார். நான் வர வரைக்கும் ஜாக்கிரதையா பார்த்து. சரி சார்.
என்னாச்சு? யாரும் இல்ல சார். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பேப்பர்ல பாத்திருக்கேன். நான் வந்தது உன்னை கொடுமைப்படுத்தல, காப்பாத்துறதுக்காக. வினோதினி உனக்கு தெரியுமா? நீங்க ஒருத்தர் விரும்புறீங்களா? பரவாயில்ல, சொல்லு, பயப்படாத. ஆமா, லவ் பண்றது தப்பு இல்ல. ஆனா அவளோட அழகுக்கும் கௌரவத்துக்கும் ஏத்த ஒரு சம்பந்தத்தை அவங்க அப்பா பேசி வச்சிருக்காரு. அந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது நீதான். நாளைக்கு காலையில நான் உன்னை வெளியே எடுக்கிறேன். உன் மேல ஒரு கேஸ் கூட இருக்காது. நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது, எங்கேயாவது ஓடி போயிடணும். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்றேன். என்ன சொல்ற? வாயை தந்து பதில் சொல்றா. இல்ல சார், நான் போக மாட்டேன். அவன் இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். நான் சொல்றது கேட்கலனா நீ உயிரோட இருந்து வெளியே போக முடியாது. இல்ல, என்ன கொண்டாலும் பரவாயில்ல, அவன் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆமா. அப்பா, அப்பா.